My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்டுக்குரிய ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் கிராஜுவலாக குறைஞ்சிருக்குது. ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். போன ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 135 மார்க் எடுத்த மாணவருக்கு கூட சில கல்லூரிகளில் டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடச்சிது. ஆனால் அதில் சேர்ந்திருந்த மாணவர்கள் அவங்களுடைய சீட்டை ரீடைன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அந்த கல்லூரிகளில் சேராமல் ஃப்ரீ எக்ஸிட் விட்ட மாணவர்கள் இந்த செகண்ட் ரவுண்டில் அதே காலேஜ் கூட அவங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகிருக்கு. ஸோ கட் ஆஃப் மார்க் எல்லா காலேஜஸ்லையுமே ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட செகண்ட் ரவுண்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? தமிழ்நாட்டில் உள்ள டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த 13 காலேஜஸில் எப்படி மார்க் ஏறி இருக்குது? பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய 4 டீம்டு யூனிவர்சிட்டியில் மார்க் என்ன மாதிரி மாறி இருக்குது? ஒருவேளை இந்த செகண்ட் ரவுண்டில் எனக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கலன்னா அடுத்த கட்டமாக நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அட் த சேம் டைம் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடில் நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸோடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஸ் வெல் அஸ் செகண்ட் ரவுண்ட் 2 மார்க்கையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ராமச்சந்திராவில் போன இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா 432 மார்க்குக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு. அதே இது செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 426 மார்க்காக மாறி இருக்கிறது. இந்த ஒரு காலேஜில் மட்டும்தான் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில், அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியில் ஓப்பன் கேட்டகரியில் நமக்கு மார்க் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. மற்ற எல்லா காலேஜஸ்லையும் மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சவிதா மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சவிதா மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 315 மார்க் இருந்துச்சு. இப்போ 404 மார்க்காக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 89 மார்க் அப்படிங்கிறது செகண்ட் ரவுண்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சவிதாவில். அதே மாதிரி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா 292, இந்த தடவை க்ளோசிங் மார்க் அப்படிங்கிறது 314. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு 294க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. விநாயகா மிஷன் 271 மார்க் க்ளோஸ் ஆகிருக்கு. 78 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 59 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதிகபட்சமாக லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜில் போன தடவை 298 இருந்துச்சு ஜென்ரல் ஓப்பன் மேனேஜ்மெண்ட்டில். என்ஆர்ஐயில் இதை விட மார்க் கம்மியாக இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இதில் 452 மார்க்குக்கு சீட்டு கிடச்சிருக்கு. இட் டசன்ட் மீன் தட் 298 மார்க்கில் போன ரவுண்டில் சீட்டு கிடச்சவங்களுக்காக சீட் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல சத்யசாயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சத்யசாய் போன ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 135 மார்க் எடுத்த மாணவருக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு. இப்போது அதே கல்லூரியில் 201 மார்க்குக்கு தான் சீட்டு அப்படின்றது இருக்குது. இப்போது போன ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேர்ந்துருப்பாங்க, ஒரு சில மாணவர்கள் சேராமல் போயிருப்பாங்க, ஃப்ரீ எக்ஸிட் விட்டுருப்பாங்க, நாட் ரிப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ அதே மாணவர் 135 மார்க் எடுத்த மாணவர் சேராமல் போயிருப்பாங்க இல்லையா, அல்லது 135 மார்க்கை விட அதிகமாக எடுத்த மாணவர்கள் ஒரு சிலர் சேராமல் போயிருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த செகண்ட் ரவுண்டில் சத்யசாயாவே ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறதா யதார்த்தம். 201 மார்க் அப்படிங்கிறதா நமக்கு தமிழ்நாட்டில் க்ளோசிங் மார்க்காக இருக்குது. தமிழ்நாட்டில் செகண்ட் ரவுண்டுடைய லோவஸ்ட் மார்க் அப்படிங்கிறது 201 அப்படிங்கிறதா லோவஸ்ட் மார்க்குன்னு தமிழ்நாடு. ஸோ அப்போ 135 சேர்ந்தவங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம். ஃபீஸ் கட்டி ஃபீஸை கட்டி காலேஜில் போய் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ரிப்போர்ட் பண்ண மாணவர்களுக்கு அவங்க சீட்டு கன்ஃபார்ம். ஆனால் சேராமல் போய் ஃப்ரீ எக்ஸிட் விட்டுட்டு செகண்ட் ரவுண்டில் புதுசாக அதே கல்லூரி உட்பட மற்ற கல்லூரிலாம் போட்டேன் சார் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ரியாலிட்டி என்னென்னா கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டினுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா, சென்டாக்னுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்தால் போதும் அப்படின்றது தான் மாணவர்களுடைய நிலைமை இருக்குது. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிலையும் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதிகபட்சமாக நமக்கு 154 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ குறைந்தபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா -6 மார்க்ஸ் அல்லது 28 மார்க்ஸ் 22 மார்க்ஸ் அப்படிங்கிறது தான் அது குறைந்தபட்சம் இன்க்ரீஸ் ஆன மார்க். ஸோ எல்லா காலேஜ்லேயும் மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் 309 இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டில். செகண்ட் ரவுண்டில் 402 மார்க், சரிங்களா, செகண்ட் ரவுண்டில் 402 மார்க்குக்கு தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 309 மார்க் எடுத்து சேர்ந்திருந்த மாணவர் அவருடைய சீட்டை செக்யூர் பண்ணிட்டாங்க. ஆனால் சேராமல் ஃப்ரீ எக்ஸிட் விட்டவங்க அந்த காலேஜில் சீட்டு கிடைக்காம போயிருக்கு. 402 மார்க் ஜேஆரில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸுடைய க்ளோசிங் மார்க் ஆஃப் செகண்ட் ரவுண்ட். ஸோ இதே இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இதில் பாண்டிச்சேரியும் நான் காமிச்சிட்றேன். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி, விநாயகா மிஷன், லட்சுமி நாராயணா அறுபடை வீடு, இங்கேயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு மார்க் அப்படிங்கிறது அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ போன ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 218 இருந்துச்சு.
இங்கே மகாத்மா காந்தியில் இப்போ 248. அண்ட் அகைன் விநாயகா மிஷன்ஸ் 215 286 மாறி இருக்குது. லக்ஷ்மி நாராயணா பொறுத்த வரைக்கும் 147 186 மார்க்காக க்ளோஸ் ஆகிருக்கு. பாண்டிச்சேரியில் லோவஸ்ட் க்ளோசிங் மார்க் அப்படின்னா 186 மார்க் தான். அண்ட் அறுபடை வீடு அப்படிங்கிறது 260 மார்க்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 30, 71, 39, 74 மார்க் அப்படிங்கிறது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியில் மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியில் கூட மார்க் அப்படிங்கிறது அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் ரேங்க் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி. அது நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே மார்க்கில் நிறைய ரேங்க்கில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நல்ல ஸ்கோர் வாங்கின மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுனால மார்க் கம்மியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ டீம் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 மார்க் எடுத்தவங்களுக்கு கூட சீட்டு கிடச்சிது செகண்ட் ரவுண்டில் கூட. ஆனால் இங்கே அப்படியெல்லாம் போல் 127 மார்க் குவாலிஃபையிங் மார்க் அந்த அளவுக்குலாம் இறங்கவே இல்லை. 135 போன தடவை தமிழ்நாட்டில் லோவஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அதே காலேஜில் அதே மார்க் பார்த்தீங்கன்னா 201 மார்க்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 மார்க் அப்படிங்கிறது க்ளோசிங் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் டாப் காலேஜஸில் அதை விட ஜாஸ்தியாகவே போயிருக்கு. ஒரு சில புதிய கல்லூரிகளில் ஃபீஸ் கம்மியாக கொடுத்தாங்க. அண்ட் ஒரு சில டீம் யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் கம்மியாக கொடுத்தாங்க. அந்த காலேஜஸில் பிகாஸ் ஆஃப் த லோவஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து தமிழகம் பாண்டிச்சேரி 2 இடத்துலையுமே இதே மாதிரி ரீசெண்டால் மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம சில மாணவர்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், சில டீம் யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதில் சில மாணவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. ஒருவேளை எனக்கு செகண்ட் ரவுண்டில் டீம் யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கல, அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, வா நெக்ஸ்ட். ஸோ ஓகே, மார்க் குறைஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மேபி இப்போ நீங்கள் டீம் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு இடம் கிடைக்கலன்னா கூட யூ கேன் பிளான் ஃபார் தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த சீட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுக்கலாம். யூஸ்வலாக என்ஆர்ஐயில் ஃபில் ஆகாத சீட்டை செகண்ட் ரவுண்ட்லேயும் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஆனால் என்ஆர்ஐயில் ஃபில் ஆகாத சீட்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். அந்த சீட்ஸை வந்து என்ஆர்ஐ லேப்ஸை கன்வெர்ட் பண்ணுவாங்க. என்ஆர்ஐயில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை. அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 24.5 லட்ச ரூபா, 24,50,000 ரூபா ஒரு வருஷத்துக்குரிய டியூஷன் ஃபீஸ். அதே சீட்டை ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கன்வெர்ட் பண்ணாங்கன்னா என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சீட்டுக்குரிய டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 21.5 லட்ச ரூபா, 21,50,000 ரூபா டியூஷன் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு. அது போக ஹாஸ்டல் அண்ட் அதர் ஃபீஸஸ் அப்படிங்கிறது வரும். இதுதான் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வருஷம் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும், தமிழ்நாட்டிலேயே படிக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த சான்ஸ், கடைசி சான்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்கலாம். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கன்சர்ன் தான். அப்ராடுக்கு போகும்போது ஒரு சில கண்ட்ரியில் ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வாங்கக்கூடிய சில கண்ட்ரிஸும் இருக்குது, ரொம்ப கம்மியான ஃபீஸ் வாங்கக்கூடிய கண்ட்ரிஸும் இருக்குது. பட் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் உங்களால் போக முடியாது. ஏன் அப்படின்னா என்எம்சி ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு டிகிரியை மட்டும் வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்தியாவுக்கு வந்து நீங்கள் வேலை செய்யணும், இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கணும், எஃப்எம்ஜியோ அல்லது நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷனோ அதை கிளியர் பண்ணுற அளவுக்கு அங்கே படிச்சுட்டு வரணும். ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரிஸை சூஸ் பண்ணி போகணும். அது ஒரு பாயிண்ட். இல்லை அப்படின்னா இது தமிழ்நாட்டிலேயே நான் படிக்கிறேன் சார் அப்படின்னாலுமே ஃபீஸுங்கிறது ஒரு பெரிய கன்சர்ன் தான். ஏன்னா 21.5 லட்ச ரூபா ப்ளஸ் அதர் ஃபீஸஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு 23, 24, 25 லட்ச ரூபா அப்படிங்கிறது டியூஷன் ஃபீஸாக ஓவராலாக 1 இயருக்கு செலவாகக்கூடிய இதாக இருக்கும். ஆனால் ஒரு சில கல்லூரிகளில் இன்றளவும் கூட தமிழகத்தில் ஒரு சில கல்லூரிகளில் என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டில் கம்மியான ஃபீஸில் கொடுக்குறாங்க. மேபி ஹாஸ்டல் அண்ட் அதர் ஃபீஸஸ் எல்லாம் சேர்ந்தே ஒரு 21 லட்ச ரூபாய்க்குள்ளே அல்லது 20 லட்ச ரூபா, 21 லட்ச ரூபாய்க்குள்ளே ஒரு சில கல்லூரிகளில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை அந்த கல்லூரியில் பற்றின தகவல்கள் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்குறேன், ஃபில் பண்ணுங்கள். நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி பண்ணுற எல்லா நம்பர்ஸ்க்குமே மேபி நாளைக்கு இல்லை நாளை மறுநாளுக்குள்ளே உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுவாங்க. அந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். அப்போது டோட்டலாக நீங்கள் 25 லட்ச ரூபா கட்டுறதுக்கு பதிலாக 21 லட்ச ரூபாயோ அல்லது 20 லட்ச ரூபாயோ பேஸ்ட் அந்த காலேஜஸ் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் உங்களால் சேர முடியும். பட்ஜெட்டில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா குறைச்சிங்கன்னா கூட ஓவர் த இயர்ஸ் நீங்கள் 5 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட உங்களுக்கு கம்மியாவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த இதில் சேர்க்கலாம். இன்னும் சில பேர் என்கிட்ட சார் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு எங்கேயாவது சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலையும் சரி, எங்கேயுமே வந்து இந்தியாவுக்குள்ளே 10 லட்ச ரூபாய்க்கு ஃபீஸ் இருக்குது, எம்பிபிஎஸ் சீட் இருக்குது அப்படின்றது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு தான் இருக்கே தவிர மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இல்லை. ஸோ ரியாலிட்டி என்ன தெரியுங்களா? ஒரு டீச்சரை நான் அவங்களுக்கு சொல்ல, ஒரு ஆசிரியரை நான் அவங்களுக்கு சொல்கிறேன். ரியாலிட்டி அப்படிங்கிறது நீட் எக்ஸாமினேஷன் வந்ததுக்கப்புறம் ஒன்று நம்மக்கிட்ட மார்க் இருக்கணும், இல்லை நம்மக்கிட்ட பணம் இருக்கணும். பணம் இருக்கிறவங்க மார்க்கை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, மார்க் இருக்கிறவங்க பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை.
ஸோ வாட் இஸ் யார் ப்ரியாரிட்டி? நீங்கள் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, பணத்தை அதிகமாக செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணி நல்ல மார்க் எடுத்துருவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ரிப்பீட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. செல்ஃப் ஸ்டடி கூட நீங்கள் பண்ணுங்கள். நீங்களாக உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, 1 year பண்ணிச்சிருக்கலாம், அல்லது +2 முடிச்சுட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதுறேன் அப்படின்னா இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் போகாதீங்க. டீம்டு யூனிவர்சிட்டியோ அல்லது NRI லேப்ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ எல்லாம் நீங்கள் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு வருஷம் தாராளமாக நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம், 1 year பிரேக் எடுக்கலாம். இல்லை சார் நான் 2 வருஷம் ரிப்பீட் பண்ணிட்டேன், 3 வருஷம் ரிப்பீட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு சில அப்ராட் கண்ட்ரீஸ் நீங்கள் போகலாம். எல்லா கண்ட்ரீஸ்க்கும் நம்மளால் போக முடியாது. அப்போ எந்தெந்த கண்ட்ரியில் NMC ரெகுலேஷன் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரீஸ்க்கு போகலாம். NMC ரெகுலேஷன் என்ன சொல்லுதுன்னா 54 மாதம் நீங்கள் அந்த கோர்ஸ் டியூரேஷன் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இங்கிலீஷில் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் தான் இருக்கணும்னு சொல்லுது. ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி NMC கெசட்டில் போட்டிருக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அங்கேயும் இன்டர்ன்ஷிப் முடிக்கணும், அங்கே உள்ள ரெகுலேஷன்ஸ், அங்கே உள்ள குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி கிளாரிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸை சூஸ் பண்ணி போகலாம். ஃபீஸ் கொஞ்சம் குறையும். இல்லை தமிழ்நாட்டிலேயே அப்படின்னா NRI லேப்ஸ் அப்படிங்கிறது போகலாம். ஃபீஸில் பெரிய வேரியேஷன், பெரிய ரிடக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. பட் ஆனால் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு சேவ் ஆகுதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க கூகுள் ஃபில் பண்ணுங்கள். அப்ராட் எஜுகேஷன் பற்றியும் அண்ட் தமிழ்நாட்டில் உள்ள NRI லேப்ஸ் சீட்டு பற்றியும் உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னாலும் தாராளமாக உட்காந்து படிங்க. இன்னும் ஒரு 8 மாதம் நம்ம கையில் இருக்குது. சாலிடாக கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் வாங்கின மார்க்கை விட அதிகமான மார்க் அப்படிங்கிறத எடுக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த பாசிபிலிட்டிஸ். இல்லை சார் எனக்கு MBBS வேண்டாம் அப்படின்னா நீங்கள் BDS பற்றி யோசிக்கலாம், அல்லது நீங்கள் வெட்டனரி சயின்சஸ் பற்றி யோசிக்கலாம், அல்லது ஆயுஷ் கோர்சஸ் பற்றி யோசிக்கலாம். இந்த மாதிரி அதர் கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் பேராமெடிக்கல் கோர்சஸ் பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா கூட BSc நர்சிங் போகலாம், அல்லது அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிற நிறைய கோர்சஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு கோர்ஸை கூட நீங்கள் சூஸ் பண்ணி போகலாம். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபேமிலியோட அம்மா அப்பாவோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நல்ல ஒரு டிசிஷன் எடுங்க. ஏன்னா உங்களுடைய லைஃப்பை பற்றி நீங்கள் தான் டிசிஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் நிறைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி, நிறைய ஃபீல்ட் ஆஃப் இதெல்லாம் பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அந்த வீடியோலாம் கூட போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.